இப்போ நெறைய கடவுள் இருக்காங்க. நெறைய தெய்வங்கள் இருக்கும்போது, நீங்க பர்ட்டிகுலரா முருகன எடுத்து தான் நம்ம இது பண்ணணும். முருகன், வேல், மயில், சேவல் எல்லாம் முருகர், முருகர், முருகர். அது ஏன் சார்? நான் சொன்ன மாரி சின்ன வயசுலயே எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த கனெக்ஷன் வந்துருச்சு. நான் பெரிய பக்தி. ஐ மீன் நீங்க பார்க்கலாம் சுத்தி இருக்கிற முருகன் ஆமா, இல்லையா? முருகரா இருக்காரு. ஆஃப் கோர்ஸ் எல்லா கடவுளுக்கும் அவர் ஒரு சக்தி இருக்கும்ல. இவரோட சக்தி என்னன்னு பார்த்தீங்களா, அ கேள்வியும் பட்டிருப்பீங்க. ரொம்ப சோதனை குடுப்பார்ன்னு கேட்டிருப்பீங்களான்னு, அவரு குடுப்பாரு. இந்த பரீட்சை எழுதும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் நம்மளுக்கு. என்னடா நம்மளுக்கு இவ்ளோ சாமி கும்பிடுறோமே உங்களைய, என்னைய லைஃப் ஈஸியா ஆக்காம இவ்ளோ கஷ்டமா நீங்க படுத்தணும். ஆனா, இந்த பாடம் படுத்தும்போது ஆ என்ன நடக்குதுன்னா, அந்த சவால்லாம் வரும்போது நம்ம வந்து கத்துக்கிறோம். ஆமா இல்லையா? இப்ப ஒரு வேலையில வந்து ஒரு ஒரு வேலை ப்ராஜெக்ட் குடுத்துட்டாங்க. உங்களுக்கு அந்த ம். ப்ராஜெக்ட் புரியவே இல்ல வச்சுக்கங்களேன். ஆனா, அத வந்து எப்படி டேக்கிள் பண்ணணும்னு கூட அவருக்கு வந்து உங்களுக்கு ஐடியா குடுப்பாரு. டேக்கிள் பண்ணி முடிச்ச உடனே, நீங்க பண்ண அந்த லேர்னிங்ஸ் இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட் லெவலுக்கு அதெல்லாம் உதவியா இருக்கும். ஸோ இவர நான் கும்பிட, இவருக்காக ஹார்ட் ஒர்க் நான் செய்ய, எனக்கு நெறைய சவால் வந்துகிட்டு இருந்தாலும், அத தாண்டி போறதுக்கு வந்து இவரு ரொம்ப உதவியா இருக்காரு. அதான் அவர வந்து நான் உள்ளந்தோறும் அவர நெனைக்கிறேன். தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம்.